கிட்டத்தட்ட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பிரதான கட்சி இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறோம். சீமானவர்கள் எல்லாரையுமே கடுமையாக சாடுறாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் என்டிஏ அப்படின்னு சொல்கிறது, என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறது, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறது. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுகவை ஒரு சிறு பார்ட்னராக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, பாஜக தலைமை அப்படின்னு. இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது அதிமுகவுக்கு. இல்லை, என்டிஏ கூட்டணிங்கிறது டபுள் இன்ஜின் கூட்டணி. ஆக்சுவலாக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்கிறத வந்து அதிமுக தீர்மானமே சொல்லுது. தேசிய அளவில் என்டிஏ தலைமையில் இருக்க பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு இங்கே இணைந்து பயணிக்கிறதுன்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த மாதிரி தீர்மானம் இந்தியா கூட்டணியில் போடவே முடியாது ஆக்சுவலாக. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன் ராம்கி. பாஜகவோடு அதிமுக இதுக்கு முன்பு கூட்டணி இருக்கு, திமுக வச்சிருக்கு. இந்த தன்மையில் இன்னைக்காவது இருந்திருக்கா? இங்க திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, கலைஞர் ஜெயலலிதா இவங்க தானே இருந்திருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எதிராளிகள் அதிமுகவை கன்சிடரே பண்ணி ஒதுக்குறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் இங்கேயும் அப்படிதான் இருக்கு. நீங்க அந்த கூட்டணிக்குள்ள அதிமுக பாஜக வேலை செய்கிறது. இதே வேலையை இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் செய்தால் செய்ய முடியுமா? செய்யறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் இப்ப செல்வ பிறந்தை சொல்றாருல்ல, திருமாவளவனும் ராமதாஸ் அவர்களும் நேருக்கு நேரம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, நீங்க புதுசா யோசிக்கிறீங்க. அதிமுகவில் அந்த தன்மை வந்ததுனால அது ஏன் இல்லை திமுகவில்? முன்பே அதிமுக அந்த மைண்ட்ல தான் இருந்தது சார். இங்க பாயிண்ட் என்னன்னா, ஏன் செல்வ பெருந்தகை செய்ய முடியலன்னா, அவர் டைரக்டா சொல்றார் திமுக தலைமை தான் முடிவெடுக்கும். எல்லா கூட்டணி கட்சிகளும் கேளுங்க, திமுக தலைமை தான் முடிவெடுக்கும். ஆனா இங்க லட்சுமி கேட்ட மாதிரி இங்க என்டிஏ முடிவெடுக்கும், பாஜக முடிவெடுக்கும் அப்படின்னா என்டிஏ தானே இருக்கு. இல்ல, அதுதான் இங்க வந்து பாஜகவோட சக்சஸ் இங்க இருக்கு. அங்க காங்கிரஸ் ஒரு ஃபெயிலியர் நீங்களே சொல்லிட்டீங்க. அங்க காங்கிரஸ் எவ்வளவு முயன்றும் அந்த கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து பேசவே முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் திமுக இல்லாம இடதுசாரிகள்கிட்டயோ விடுதலை நேரடியாக பேசினாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களாம் பயந்துருவாங்க. என்ன இவங்கெல்லாம் நம்மள நீங்க சொல்றதுல ஒரு நுணுக்கமான இடம் இருக்கு. அது பெருமாள் மணியும் கவனிக்கணும். பாஜகவோட சக்சஸ் இருக்குன்றீங்க, அப்ப அதனோட இன்னொரு புள்ளி என்னன்னா அதிமுகவினுடைய சறுக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க ஒத்துக்கிறீங்க. அதனால டபுள் என்ஜின் சொன்னேன். எங்கெல்லாம் அதிமுக சறுக்குதோ அங்கெல்லாம் பாஜக தோல் கொடுக்குது, எங்கெல்லாம் பாஜக சறுக்குதோ அங்க அதிமுக தோல் கொடுக்கும். அதனாலதான் அந்த சார் இப்போ பெருமாள் மணி லட்சுமி சொன்ன மாதிரி இங்க களம்ன்றது வந்து இபிஎஸ் அவங்களே சொல்றாங்க. ஏன் 4.5 ஆண்டுகால ஆட்சியோடு நீங்க களம் காணுங்கன்றப்ப நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றதுக்கான வேலை இங்க என்ன தேவை வந்திருக்கு? தேவை இருக்கு. இன்னைக்கு இதே மாதிரி ஒற்றை கட்சிகள் மக்களை விரும்பல. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விடுங்க. நம்ம கூட்டணியை பாப்பா, கூட்டணி வியூங்க தானே பாக்குறோம். இங்க இந்தியா கூட்டணி திமுக செங்குத்தா பிளந்திருக்குது. நீங்க அந்த கூட்டணியில காங்கிரஸ் பக்கம் போறதா திமுக பக்கம் போறதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அதனால டிடி என்ன சொல்றாங்க, அங்க ஒரு திருசங்க சொர்க்கம் இருக்குங்கிற. நீங்க இந்த கூட்டணியோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இல்ல ராம்கி, இதை ஒப்பிடும் போதுதான் இது பலமா இருக்கு. இல்ல ராம்கி, 2019 இருந்தே திமுக கூட்டணி பிளந்துரும், உடஞ்சிரும், பல கட்சிகள்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் அண்ட் சி, முன்முடிவுக்கு வர வேண்டியது இல்ல. ரோல் தான் நம்ம பேச போறோம். அதிமுகவோட ரோல் என்னவா இருக்கு, திமுகவோட ரோல் என்னவா இருக்குங்க? இங்க அதிமுகன்றது என்டிஏக்குள்ள கரைஞ்சிருச்சா? அதான் என் கேள்வி. கரைஞ்சி எல்லா கட்சிகளோட இணைந்து பணியாற்றுறது அதிமுக. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எதை அவங்க நினைக்கிறாங்க, சக்சஸ் ஃபார்முலா பிஜேபி எதிர்த்தால் மட்டும்தான் திமுகவுக்கு வாழ்வு இந்த தேர்தலில். அதனால ஆன்டி பிஜேபிக்காக தான் அவங்க எதை முன்னிறுத்துறாங்க. என்டிஏன்னு பாஜக பின்னுக்கு போனால் கூட அதை முன்னிற்கு இழுத்து வர வேண்டியது, அதைத்தான் திமுக செய்யறது. நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில் பாஜக முன்னிறுத்தினால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஃபார்முலா, அது பெரிய வாய்ப்பு. அது உடைக்கணும்ல, அதிமுக உடைக்க வேண்டாமா? அதையே உடைக்கணும். இவங்க பிரதானப்படுத்தும், அங்கதான் ஒரு சிக்கல் வருது பாருங்க. இப்ப திமுக வந்து பாஜக பிரதானப்படுத்தினால் இப்படிங்க போது அப்ப காங்கிரஸ் போன்ற கட்சிகள் யோசிக்கும். என்டிஏ வெர்சஸ் திமுகங்கிற பொசிஷன் வரும்போது அப்ப திமுகவுடன் இருக்கிறவங்களுக்கு அடையாளமே இல்லாம போகுது. இல்ல சார், என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்றாங்க சார். பெருமாள் மணி சொல்லிட்டாரு. ரைட். அப்ப அந்த நான் கேட்பது, இப்ப விஜய் அவர்களை எடுத்துக்கோங்களேன். விஜய் என்ன சொல்றார்? அதிமுக பாஜக கூட்டணியில் மற்றும் சிலர்ன்றார். இது நாள் வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இப்படி நடந்திருக்கா? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவரு சொல்றது வந்து 2 விஷயம் தான் காரணம். ஒண்ணு, நான் அதிமுகவோட வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது கூட்டணி வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா நம்ம காங்கிரஸ் கூட அதிமுக அலைன் ஆகிறதுக்கு அந்த கதவை ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இல்ல, நீங்க அப்படி இல்ல. ராம்கி ஒரு இடத்த மிஸ் பண்றேன். அதாவது திமுக அஇஅதிமுகவை எதிரியா காட்டாம இருக்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு. தாவேகா திமுகவை எதிர்த்து விட்டு அஇஅதிமுகவை ஒரு பொருட்டாக பேசாம போறதுலயும் அரசியல் இருக்கு. ஆனால் என்டிஏ கூட்டங்கள்ல அஇஅதிமுகவை பிரதானப்படுத்தணுமா இல்லையா?
கரெக்ட் வரேன். அது முக்கியமான விஷயம் இல்லையா? இங்க அவங்களும் அதை வந்து தாண்டி போனாங்கன்னா அது ரொம்ப அதான் கேக்குறேன் ராம்கி. கரெக்டா சுட்டி காட்டுறாங்க. அவங்க அப்படி விடக்கூடாது இல்ல ராம்கி, அதுதான் பர்ஃபெக்ட்டான காமெடி. ஏன் சொல்ல வரேன், அதான் சரியா இருக்குன்றீங்களா? எஸ் கரெக்ட்டா. அவங்க என்ன சொல்றாங்க, என்டிஏல பாஜக தேசிய கட்சி, அதிமுக மாநில கட்சி, அந்த காம்பினேஷனோட வராங்க. இங்க திமுக மற்றவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு, அதாவது இல்ல சார் இல்ல சார் திமுக ஸ்ட்ராட்டஜி என்னதுங்களா ராம்கி, ஒரே ஒரு சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட், இதுதான் சக்சஸ் ஃபார்முலா. நான் சொல்றேன்ல, அவங்க தவறு இல்ல. அது யாருக்கு சக்சஸ் ஆயிருக்கு? யாருக்காவுக்கு? அப்ப அதிமுக எப்படி எதிர்ப்பீங்க? அதேதான் அதிமுக முன்னாடி கொண்டு வந்தா தானே எதிர்க்க முடியும். எதுக்கு அத ஆல்டர்னேட்டிவ்? ஏன்னா அதிமுக வெர்சஸ் திமுக அதிமுக தான் அது வொர்க் அவுட் ஆகாதுங்க. இல்ல ராம்கி, இங்க பாருங்க, திமுக தான் வொர்க் அவுட் ஆகும். இல்ல ராம்கி, நான் அந்த இடத்தில் நம்ம என்ன பேசுறோம்னா, இது முழுக்க முழுக்க கட்சிகளின் வியூகம் சார்ந்து பேசுறோம். அதுதான் நம்ம சரி தவறுக்குள்ளே நம்ம வரல. நீங்க அதிமுக இபிஎஸ் அவங்களே என்னுடைய பேட்டியிலே சொன்னாங்க, எதுக்குங்க தேவையில்லாம பிஜேபியை பத்தி பேசுறீங்க, என்ன பத்தி பேசுங்கன்னு. ஆனா இவங்க பேசல, விஜயும் பேசலன்ற இடத்தில் அதிமுக என்ன செய்யுதுன்னு தான் என் கேள்வி. நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல அவர் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறார்ல, இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது என்ன சிக்கல்? இந்தியா கூட்டணிங்கிற பயன்படுவதை தவிர்க்கிறார்கள். ஏன் இந்தியா வெர்சஸ் அதர்ஸ், இந்தியா வெர்சஸ் தமிழ்நாடுன்னு போறீங்க, இந்தியா வெர்சஸ் திமுகங்கிற விஷயத்துக்கு போய் இடத்துக்கு போறீங்க. இந்தியா கூட்டணி என்கிற விஷயத்தை பயன்படுத்த திமுக காரணம் என்னன்னா, ஏன் பயன்படுத்தணும்? அவங்க முழுக்க இல்ல சார், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இருங்க. அது அவங்களுக்கு ஃபெயிலியர் சார். இல்ல அது நிச்சயமா ஃபெயிலியர். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா, இது வந்து மாநில தேர்தல், இது நாங்க மாநில சக்தியாக ராம்கி, நீங்க என்ன கொஞ்சம் குழப்பறீங்க ராம்கி. இல்ல ராம்கி, நீங்க அதுதான் சொல்லுங்க. திமுக தன்னை முன்னிலைப்படுத்துது. இன்னும் சொல்லணும்னா இல்ல சார், மாநில குரலாக அதான் சார் தமிழ்நாடுன்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப யார் வந்து பேசினாலும் ஸ்டாலின் அவர்களை தான் என்டாஸ் பண்றாங்க. இங்க வந்து என்டிஏ தான் பிரதானப்படுத்தப்படுது. அதிமுக மைனர் பிளேயரா இருக்கிறாங்க. அதை தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். இங்கேயும் திரும்ப அப்புறம் என்டிஏன்னு சொல்ல ஏன் சொல்றாங்க? பாஜகனே சொல்லிட்டு போங்களேன், பாஜக சொல்லிட்டு போங்களேன், ஏன் அங்க தயங்குறாங்க? அங்க என்டிஏ சொல்ல வேண்டியிருக்குல்ல. அங்க எங்க அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தானே ராம்கி. இல்ல பாஜக தான் ராம்கி. அப்படி பார்த்தா இல்ல ராம்கி, நீங்க ஒரு இடத்தை மிஸ் பண்றீங்க ராம்கி. விஜய் ஸ்ட்ரைட்டா திமுக என்டிஏன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. விஜய் ஸ்ட்ரைட்டா பாஜக தலைமையில் மற்றும் சிலர்ன்றாருல, அதன் பொருள் என்ன? அதன் பொருள் அதான் நான் சொன்னேன். அவர் அதிமுக உதாசீனப்படுத்துகிறார். அதுக்கான காரணம் ரெண்டு. அதிமுகவோட நான் வளர்ந்து அவர் நினைக்கிறார். ஒன்னு, ரெண்டாவது போஸ்ட் எலெக்ஷனுக்கான வாய்ப்புகளை ஓபன் பண்ணிக்கிறார். இது ரெண்டு தான், வேற எந்த